காதல் வந்து ஹீரோயினா தான் பண்ண வேண்டியது. நான் அப்பப்போ இந்த ஆட்டோகிராஃப் வாங்க வருவாங்க, நிறைய குழந்தைங்கலாம் வாங்க வருவாங்க. அவங்கலாம் வந்து சந்தியா கிட்ட வாங்குவாங்க. திடீர்னு அதை தப்பி சில பேர் வந்து இவங்க கிட்டே வாங்கலான்னு வருவாங்க. அக்கா நீங்க என்ன இதுல ப்ளே பண்றீங்கன்னு நான் சொன்னேன், டேய் நான் தாண்டா இதுல ஹீரோயின், இவங்க ஹீரோயின் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஹீரோயினா கூட்டது பெட்ரோல் பண்ண வைக்கிறீங்களே தினதோறும் இது மில்டன் சார் கிட்ட கேட்பேன். ஸோ நான் தானே இந்த படத்தோட ஹீரோயின் அப்படின்னு சொல்லி கேட்பேன். உடனே வந்து அவர் சொல்லுவேன், ஆமா ஆமாண்டா கண்ணா நீதான் அப்படின்னு சொல்லி செலக்ட்லாம் பண்ணிட்டாங்க. நீங்க ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கீங்க ப்ளே பண்றதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சந்தியா வந்து சூஸ் பண்ணாங்க. அப்புறம் மில்டன் சார் விடல. அவர் என்ன சொன்னாரு, நீங்க ஃப்ரெண்ட் கேரக்டர் ப்ளே பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு மைண்ட்ல ஒரு இது, ஃப்ரெண்ட் கேரக்டர் ப்ளே பண்ண வேண்டாம் அப்படின்னு. அப்படிதான் அழுதுட்டே தான் போனேன். மில்டன் சார் பார்த்த பிறகு கூட உடனே என்ன சொன்னார், வந்துட்டியா ராஸ்கல் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஸோ அதுதான் அங்கே ஹாப்பி மூமெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி அழகு தான் ஹாப்பி மூமெண்ட்ஸ். ஏன்னா ஒரு நாள் கூட திட்டு வாங்காமல் இருக்க மாட்டோம். டெய்லியும் ஸ்கேல் அடி இருக்கும். அடியா? ஆமாம், சக்தி சார் வந்து இவ்வளோ பெரிய ஸ்கேல் வச்சுட்டு இருப்பாரு. ஸோ டெய்லியுமே ஸ்கேலில் வந்து ஒரு அடினாச்சும் பட்டுன்னு இப்படி கொடுத்துருவாரு. ஐஸுக்கே ஐஸா அந்த டைலாக் இருக்குல்ல, அந்த டைலாக் வந்து இப்போ வேணா உங்களுக்கு படம் ஹிட் ஆன பிறகு நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட அது ஒரு 10 டேக் போயிடுச்சு. ஐஸுக்கே ஐஸா ஐஸுக்கே ஐஸான்னு ஒரு நிஜமாலே ஒரு ஐஸ் கலரை கூட்டு வருவாங்க, நிக்க வச்சிருக்காங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல. நான் 10 டேக் மேல போனோன்னா சார் வந்து தலையை பிடிச்சி பண்ணுவியான்னு கேட்கறாரு. நான் பண்றேன்னு அழுதுட்டே இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் ஒதுங்கி போய் மேக்கப் மேன் கிட்ட சொன்னேன், எனக்கு தயவு செஞ்சு வந்து ஊருக்கு விட்டுருங்க, எனக்கு நடிக்க வரல அப்படின்னு. அப்புறம் உங்க போதைக்கு நாங்க ஊருக்கு வரல. இட் வாஸ் ஐ திங்க் டூ ஷார்ட் இது நினைக்கிறேன். ஏன்னா அது போயிட்டு இருக்குமா சொல்ல சொன்னாரு. அது வந்து நான் ப்ராப்பரா சொல்லவே இல்லை. பட் இட் வாஸ் அ ஹியூஜ் ஹிட். அந்த டயலாக் ஹியூஜ் ஹிட் ஆயிடுச்சு. பேராண்மை மூவி. ஸோ அதுல வந்து செம்மையான ஒரு ரோல் அப்படின்னு தான் சொன்னோம். எனக்கு வந்து அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதுல வந்து ரொம்ப பவ்யமா அந்த ஒரு லவ் வந்தும் வராமலும் சொல்லியும் சொல்லாமலும் அப்படி இருக்கும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அந்த படத்துல வந்து ஒரு சின்ன, அதாவது அந்த ஒரு பவ்யமா ஒரு சமத்தான ஒரு பொண்ணா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைலாக் என்ன வந்து ஜெயம் ரவி சாரா மன்னிச்சிருங்க, என்ன வந்து ஜெயம் ரவி சாரா நினைச்சிட்டு நீங்க அந்த டைலாக் சொல்லணும். இதுதான் இப்போ இங்கதான் அந்த ரைஃபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நான் திருடிட்டு அவரை வந்து பார்க்கணும். இங்கே ரைஃபிள் இருக்குன்னா நான் இப்படி கீழே குனிஞ்சிட்டு இருப்பேன். உடனே அவர் மேலே ஃபுல் லவ்ல இருக்கேன். ஸோ அவர் வந்து கேஷுவலாக இப்படி இருக்கும்போது இப்படி பார்ப்பேன். அந்த மாதிரியான ஷார்ட்ஸ் தான். லைக் நாட் அ டைலாக்காக நிறைய இருக்காது அதில். எல்லாமே ரவி சாரே ஒரு நாள் கேட்டாரே, நீ இப்படி போற நீ இப்படி வர, என்ன இது மாமா மின்னல் ரேஞ்சா போயிட்டு இருக்கு, அது ஸ்லோ மோஷன்ல பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு ஜனா சார் கிட்ட கேட்டாரு. சார் சரண்யாக்கு டைலாக் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. அவ வெறும் பார்த்துட்டே தானே இருக்கா அப்படின்னு நான் சொல்லல சார், அவன் ரோலே பார்த்துக்கிட்டே உங்களை வந்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. கடைசி அந்த சாகும் போது 3 வாட்டி சொல்லுவேன் வானத்தவர். அப்போ ரவி வாஸ் இன்டு ஹெல் ஆஃப் அப்படியே சிரிச்சு ஏய் நீ இப்போதான் சத்தமே போட்டிருக்க சொல்றது இல்லை அப்படின்னு. ஸோ நீங்க இது பார்த்தீங்கன்னா இல்லை, இட் வாஸ் அ ஃபுல் ஆஃப் எக்ஸ்பிரஷன் தான். That was a cute moments.